மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பெய்து வரும் மழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் சிகிச்சைக்காக வந்த மருத்துவ பயனாளிகள் கடும் சிரமம் அடைந்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மாவட்டம் முழுவதும் இன்று காலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. தற்போது கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மதியம் 12:30 மணி நிலவரப்படி 15.75 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதுல தரங்கம்பாடியில் மட்டும் 11.11 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதனால தரங்கம்பாடி பகுதியில் தாழ்வான இடங்கள் பல்வேறு இடங்கள் மழைநீர் தேங்கியும் சாலைகள் பெருக்கெடுத்தும் ஓடுகிறது. கடல் நீரும் அந்த அளவுக்கு சீற்றம் அதிகமாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையில தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்துல குளம் போல மழை நேரம் தேங்கியுள்ளது. இந்த மருத்துவமனை தரங்கம்பாடி மட்டுமல்லாமல் அதை சுற்றி உள்ள மீனவ கிராமங்கள் 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராம மக்களும் மற்றும் பொதுமக்களும் இங்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இதனால இன்று சிகிச்சைக்கு வந்த வெளிநோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள் என அனைவருமே உள்ளே சென்று வரதுக்கு மிகவும் அவதியடைகிறாங்க. இந்த மழைநீர் வடிய 2 நாட்கள் மழை விட்டாலும் மழைநீர் வடியத்துக்கு 2 நாட்களுக்கு மேலாகும் என்று குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேலும் பேரூராட்சி நிர்வாகம் வடிகால சீரமைத்து மழைநீரை அனுப்பி வருங்காலங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு மருத்துவமனையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களிலும் இதே நிலைமை ஏற்படுவதாகவும் மிகவும் வேதனையுடன் கோரிக்கை வைக்கிறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பேரூராட்சி நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட நிர்வாகம் பேரூராட்சி நிர்வாகத்தை அறிவுறுத்தி உடனடியாக அங்குள்ள தண்ணீரை வடிய வைக்கவும் நோயாளிகளுக்கு அவதி செய்ய வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.